மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் திமுகவினர் மீது பொய் வழக்கு போடும் அதிகாரிகள் கைது செய்யப்படுவர் என்று மத்திய அமைச்சர் அழகிரி எச்சரித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியின் போது நில அபகரிப்பில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட திமுக முன்னாள் அமைச்சர்கள் துவங்கி கவுன்சிலர்கள் வரை அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் வலதுகரமாக இருந்த அட்டாக் பாண்டியும் இதேபோல நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அட்டாக் பாண்டியை சந்தித்து ஆறுதல் கூற திருச்சி வந்த மத்திய அமைச்சர் அழகிரி பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அதிமுக அரசின் 100 நாள் ஆட்சியில் திமுகவினரின் கைதுதான் சாதனை என்று கூறினார். மேலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தாங்களும் பழிவாங்கும் நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று கூறிய அழகிரி, திமுகவினர் மீது பொய் வழக்கு போடும் அதிகாரிகளும் அப்போது கைது செய்யப்படுவர் என்றும் எச்சரித்தார். அம்மாவின் சாதனைகள் இது ஒன்று. 100 நாள் சாதனைகள் நாங்கள் திரும்ப வந்தால் இந்த நடவடிக்கை தொடரும். பொய் வழக்கு போடும் அதிகாரி நாங்கள் கைது செய்வோம். சிறையில் உள்ள அட்டாக் பாண்டியை அழகிரியுடன் சேர்ந்து வந்திருந்த மத்திய இணை அமைச்சர் நெப்போலியனும் சந்தித்து ஆறுதல் கூறினார்.